ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அபுதாபியில் நடந்து முடிந்த மினி ஆக்ஷன்ஸில் சிஎஸ்கே அணி பட்டையை கிளப்பிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் வியூ பண்ணுறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். 2026 ஆண்டு ஐபிஎல் போட்டிக்கான மினி ஆக்ஷன்ஸ் அபுதாபியில் நடந்து முடிஞ்சாச்சு. இதுல இறுதிக்கட்டத்துல பட்டையை கிளப்பிய சிஎஸ்கே அணி 2 தரமான பவுலர்களை வாங்கி குறைகளை தீர்த்துட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். சிஎஸ்கே டீம்ல இருந்து வெளியே போன ஜடேஜா மற்றும் அஸ்வின்காக ரீப்ளேஸ்மெண்டா 2 சுழற்பந்து வீச்சாளர்களை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருந்தாங்க சிஎஸ்கே. இந்த ஏலத்துல அகில் ஹுசைன் மற்றும் பிரசாந்த் வீர் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஆல்ரவுண்டர் தேர்வு செஞ்சதன் மூலமாக அந்த குறையை நிறைவேற்றி செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் பார்க்கப்படுகிறது. அவங்க அகில் ஹுசைன் ஒரு லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் மற்றும் லெப்ட் ஆர்ம் பவுலர். அதே போல பிரசாந்த் வீர் 20 வயசே ஆன உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தை சேர்ந்த ஒரு லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் மற்றும் லெப்ட் ஆர்ம் பேட்டர். ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஜடேஜாவுக்கு ஒரு மாற்றா பார்க்கப்படுகிறது. ஸோ இவங்க 2 பேர்ல யாரு டீம் 11ல வரப்போறாங்க அப்படின்றதான் பார்க்கணும். ஸோ அதே மாதிரி கார்த்திக் சர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய 19 வயசு இளைஞர் தேர்வு செஞ்சிருக்காங்க. இவர் ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் மற்றும் ரைட் ஹேண்ட் பேட்டர், ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர். ஸோ இந்த பிரசாந்த் வீர் மற்றும் கார்த்திக் சர்மா 2 பேர்த்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சாதனை தேர்வாக தான் பார்க்கப்படுகிறது சிஎஸ்கேவை பொறுத்த அளவுக்கு. ஏன்னா சிஎஸ்கேல இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா எந்த இன்டர்நேஷனல் மேட்சஸுமே விளையாண்டது கிடையாது. உள்ளூர் போட்டிகளில் மட்டுமே விளையாண்டு அதிக ஏலத்திற்கு போன வீரர்கள் என்ற சாதனையை இவங்க 2 பேரும் படிச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா 14 crores 20 lakhsக்கு சிஎஸ்கே டீம் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ ஐபிஎல் வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா சர்வதேச போட்டிகளில் விளையாடாமல் உள்ளூர் போட்டிகளில் மட்டுமே விளையாண்டு 14 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு போன வீரர்கள் என்ற சாதனையை பிரசாந்த் வீர் மற்றும் கார்த்திக் சர்மா படிச்சிருக்காங்க. ஏற்கனவே சிஎஸ்கே கேமரான் கிரீனுக்காக போட்டி போட்டாங்க ஆல்ரவுண்டருக்கு. ஆனால் கடைசி நேரத்தில் சிஎஸ்கேவால் கேமரான் கிரீனை கைப்பற்ற முடியல. அவங்கள கேகேஆர் தட்டி தூக்கிட்டாங்க. 25.2 crores இந்திய ஐபிஎல் வரலாற்றில் முதலாக அதிக ஏலத்திற்கு போன முதல் வெளிநாட்டு வீரர் என்ற பெயரை கேமரான் கிரீன் எடுத்திருக்காரு. ஸோ இந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி தங்களிடம் இருந்த பணத்தை சிறப்பாக பயன்படுத்தினாங்க அப்படின்னு தான் சொன்னோம். குறிப்பாக தீபக் சாகரின் தம்பியான ராகுல் சாகர் சிஎஸ்கே அணியில் விளையாட விருப்பம் தெரிவிச்சிருந்தாரு. ஆனால் அவருடைய பெயர் முதல் ஆப்ஷன்லேயே வந்துச்சு, முதல் ரவுண்ட்ல. ஆனால் சிஎஸ்கே மற்றும் மித்த எந்த அணிகளுமே அவர் தேர்வு செய்யல. 2வது முறையாக வந்தபோது அவரை 5 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு தட்டி தூக்குனாங்க. தற்போது சிஎஸ்கே அணி அவரை எடுத்திருப்பதன் மூலம் சுழற்பந்து வீச்சு பலமாக மாறி இருக்கிறது அப்படின்னு தான் சொன்னோம். ராகுல் சாகர் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. இது ஒரு கூடுதல் பலமா பார்க்கப்படும். அதே போன்று நியூசிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளரான மேட் ஹென்ரியை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எடுத்திருக்காங்க அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயம். அவரை அடிப்படை விலையான 2 கோடிக்கு சிஎஸ்கே அணி தட்டி தூக்கிட்டாங்க அப்படின்னு தான் இருக்கு. ஏன்னா மேட் ஹென்ரி ஒரு உயரமான பவுலர். அதே போல ஒரு 140 ஸ்பீட் கன்சிஸ்டண்டா போடக்கூடிய ஒரு பிளேயர். அதே போல பவுன்சரை போடக்கூடிய ஒரு பிளேயரா பார்க்கப்படுகிறார். அதே போல இது போன்ற சிஎஸ்கே அணி இன்னொரு வேகப்பந்து வீச்சாளர், நியூசிலாந்தை சேர்ந்த இன்னொரு வேகப்பந்து வீச்சாளர் தேர்வு செஞ்சாங்க, ஜாக் ஃபால்ஸ்கி அவரு. ஸோ இதன் மூலியமா பாத்தீங்கன்னா சிஎஸ்கே இந்த 2026 ஐபிஎல் மினி ஆக்ஷன்ஸ்ல தங்களோட குறைகள் எல்லாம் தீர்க்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கப்படுகிறது. ஸோ ரசிகர் மத்தியில சிஎஸ்கே நல்ல பிளேயர்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற வரவேற்கத்தக்க விஷயம் தான் நம்ம பார்க்கிறோம். ஸோ சிஎஸ்கே நெக்ஸ்ட் மைதானத்துல எப்படி விளையாட போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ சிஎஸ்கே டீம் லெவல் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நல்ல வலுவான கட்டமைப்பா தான் இருக்கிறதா நானும் பாக்குறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஐபிஎல் பற்றின இன்றைய அப்டேட்ஸ், குறிப்பா சிஎஸ்கே பற்றின அப்டேட்ஸ் இன்னைக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.